மினுங்கிற பறவை இடுற முட்டை தங்க முட்டையாக இருந்தது. மினுவும் அதோட கணவரும் தங்களுடைய முட்டைகளை அடக்காக்கிறதுக்காக சேர்த்து வச்சிட்டு இருந்தாங்க. மினுவோட குடும்பத்துக்கு நெருக்கமான பூச்சிங்கிற ஒரு பறவை இருந்தது. அந்த பூச்சிங்கிற பறவை அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போகிறது வழக்கம். ஒரு நாள் மினுவோட கணவர் பூச்சிக்கிட்ட, என்ன பூச்சு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். இங்கே பாரு பூச்சு, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். என்ன? சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை. நம்ம மீன் இடுற முட்டை எல்லாமே தங்க முட்டையாக இருக்குது. அதை நாங்கள் அடகாக்கிறதுக்காக சேர்த்து வச்சுருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதே மாதிரி மற்ற பறவைகளுக்கு நடந்ததே இல்லையா? அதனால் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியா? எனக்கும் இதை கேட்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. எங்கே அந்த முட்டைகளை பார்ப்போம். வாவ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாரு புச்சு, ஆனால் நீ இதை பற்றி வெளியே யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா இது தேவையில்லாத பிரச்சனையை கூட வரவழைக்கும். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரி, நான் வரேன். அதுக்கப்புறம் பூச்சிங்கிற பறவை யோசித்து பார்த்துருக்கு. மீன் விடுற முட்டை எல்லாமே தங்க முட்டையாக இருக்குது. இந்த முட்டைகளை மட்டும் நம்ம எப்படியாவது எடுத்துகிட்டு போய் விற்றுட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப வசதியாயிருவோம்ல. நினச்சி பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணுமே. பூச்சிங்கிற பறவைக்கு மினுவோட வீட்டில் எங்கே அந்த முட்டைகளை வச்சுருக்காங்கங்கிறது நல்லா தெரியும். அதனால் இரவோட இரவாக போய் அந்த முட்டைகளை எடுத்துகிட்டு வந்துருச்சு. அப்புறம் அந்த முட்டைகளை நல்ல விலைக்கு பக்கத்து ஊரில் போய் விற்று பணமாக மாற்றிடுச்சு. மீனுவும் மீனுவோட கணவரும் மறுநாள் காலையில் முட்டைகளை பார்த்துருக்காங்க. ஆனால் முட்டைகள் அங்கே இல்லை. அதனால் மீனுவும் மீனுவோட கணவரும் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. நான் நம்ம குழந்தைகளை சீக்கிரம் பார்ப்பேன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் நம்ம முட்டைகள் இப்படி காணாமல் போயிடுச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அதை யார் தான் எடுத்திருக்க முடியும்? இதை பற்றி நம்ம வெளியே யார்கிட்டையும் சொன்னதே கிடையாதே. அப்படியே இருந்தாலும் முட்டை திருடுறவங்க யாராவது இங்கே இருக்காங்களா என்ன? எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் எனக்கு ரொம்ப அழுகையாக வருது அப்படின்னு மீனு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லியிருக்கு. அப்புறம் மீனுவும் மீனுவோட கணவரும் அடுத்த முட்டைகளை சேகரித்து வச்சுருந்துருக்காங்க. வழக்கம் போல் புச்சு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு. நார்மலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு கிளம்பிடுச்சு. ஆனால் மீனுக்கும் மீனுவோட கணவருக்கும் புச்சு மேலே ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. ஏன்னா புச்சு இப்போ அந்த ஊர்லேயே நல்ல வசதியாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அதுக்கிட்ட நிறைய பணமும் நடமாட ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை இந்த முட்டைகளை திருடி கொண்டு போய் அது விற்றுருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் அவங்க 2 பேருக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் புச்சுவை ஃபாலோ பண்ணுறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்ததில் புச்சு பக்கத்து ஊரில் முட்டைகளை விற்று பணம் வாங்கினது கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் புச்சு அவங்க வீட்டில் எடுக்கலை. புச்சுவோட கணவர் மீனுக்கிட்ட, நம்மளோட ரகசியங்களை ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சி கூட நம்ம யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. நமக்குன்னு இருக்கிற ரகசியங்கள் நமக்குள் மட்டும்தான் இருக்கணும். அதை வெளியே சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு ஆபத்தை தான் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் அவங்க முட்டைகளை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து அடகாத்து அவங்களுக்கு குழந்தைகளும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ரகசியங்களை யார்கிட்ட சொல்கிறதும் கிடையாது. அந்த ஊர்லேயும் இல்லை, அடுத்த ஊருக்கு போயிட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன். பாய்.